ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திக்கிறதிலே கர்த்தராகிய தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு ஆராதனை வேளையிலும் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒன்றிணைத்திருக்கின்றார். இந்த ஆராதனை வேளைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக சோத்திரம். இந்த ஓய்வு நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் தந்த இரக்கத்திற்காக கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் நீர் கிருபைகளை தந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் ஏற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இந்த ஆராதனை வேளை இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் காணப்படவும் நீர் கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதின ஒரு பாடல், நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடலாம். இது நிறைய பேருக்கு தெரியும், யூடியூப் சேனலில் நமக்கு இருக்கிறது. சிடியை கூட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு கூட இணைந்து பாடும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள மகிமை இந்த பாடல்களின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான், என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான், என் சொந்தம் எல்லாமும் நீர்தான், என் சொந்தம் எல்லாமும் நீர்தான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. பகல் நேரம் நிழலாகி என்னை காக்கிறே, இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறே. பகல் நேரம் நிழலாகி என்னை காக்கிறே, இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறே. இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறே, இரவெல்லாம் ஒளியாகி என்னை ஆழ்கிறே. என் காவல் நீர்தான், என் நாவல் நீர்தான், என் காவல் நீர்தான், என் நாவல் நீர்தான், என் நாளும் என் தோழன் நீர்தான், என் நாளும் என் தோழன் நீர்தான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி
என் வாழ்வில் எதுவும் இல்லை. கருவில் நான் உருவான நிலை கண்டீரே, ஒரு போதும் விலகாமல் உடன் வாழ்கிறேன். கருவில் நான் உருவான நிலை கண்டீரே, ஒரு போதும் விலகாமல் உடன் வாழ்கிறேன். ஒரு போதும் விலகாமல் உடன் வாழ்கிறேன். ஒரு போதும் விலகாமல் உடன் வாழ்கிறேன். என் ஜீவன் நீர்தான், என் நாயன் நீர்தான். என் ஜீவன் நீர்தான், என் நாயன் நீர்தான். என்றென்றும் என் தேவன் நீர்தான். என்றென்றும் என் தேவன் நீர்தான். நீரே அன்றி வேறே கதி, என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி, என் வாழ்வில் எதுவும் இல்லை. அன்பாலே என்னை வென்று உமதாக்கினே, என்றென்றும் என்னில் வாழும் உயிராகினே. அன்பாலே என்னை வென்று உமதாக்கினே, என்றென்றும் என்னில் வாழும் உயிராகினே. என்றென்றும் என்னில் வாழும் உயிராகினே. என்றென்றும் எனில் வாழும் உயிராகினே. என் பேச்சும் நீர்தான், என் மூச்சும் நீர்தான். என் பேச்சும் நீர்தான், என் மூச்சும் நீர்தான். நான் நம்பும் நம்பிக்கை நீர்தான். நான் நம்பும் நம்பிக்கை நீர்தான். நீரே அன்றி வேறே கதி, என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி, என் வாழ்வில் எதுவும் இல்லை. உமக்கிந்த உலகெல்லாம் இணையாகுமோ? பல கோடி செல்வம் நிகராகுமோ? உமக்கிந்த உலகெல்லாம் இணையாகுமோ? பல கோடி செல்வம் நிகராகுமோ? பல கோடி செல்வம் நிகராகுமோ? பல கோடி செல்வம் நிகராகுமோ? என் பாதை நீர்தான், என் ஆசை நீர்தான். என் பாதை நீர்தான், என் ஆசை நீர்தான். என் நினைவெல்லாம் நிறைந்தவர் நீர்தான்.
என் நினைவெல்லாம் நிறைந்தவர் நீதான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான். என் தாயும் நீர்தான், என் தந்தை நீர்தான். என் சொந்தம் எல்லாமும் நீர்தான். என் சொந்தம் எல்லாமும் நீர்தான். நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. நீரே அன்றி வேறே கதி என் வாழ்வில் எதுவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் கூட சங்கீத புஸ்தகத்தை நாம் வாசிக்க போகின்றோம். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நமக்கு முன் குறித்திருக்கக்கூடிய சங்கீதங்களின் புஸ்தகம் 141வது அதிகாரம். தேவன் தாமே இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிக்க போகின்றோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சத்திய வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 141. கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் உம்முடைய இனிமையான வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகளின் ஆழ்ந்த காரியங்களை அறியவும் உணரவும் இவைகளுக்கேற்ற நன்மைகளையும் பாக்கியத்தையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து இந்த வசனங்களின் மூலம் பேசி அறிவை உணர்த்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். 141வது சங்கீதம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்கிரமம் செய்கிற மனுஷருடைய ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க விட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர்கள்
அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்மாவை வெறுமையாக விடாதேயும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்திய வேத வாக்கியங்களை நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம். அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய ஆவிக்கும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும்படி ஆண்டவராகிய தேவனுடைய வாக்குகளை நாம் நம்முடைய உள்ளத்திலே வைத்தோம். இப்பொழுதும் கூட ஆராதனை வேளையின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். ஆராதனை வேளை அது ஒரு இன்பமான இனிமையான வேளையும் கூட. இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகின்றோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம் உள்ளங்களிலே நம் இல்லங்களிலே பிரவேசித்து தம்முடைய மகிமையை தம்முடைய வல்லமையை கர்த்தர் விளங்கப்படுகிறதை பிரத்யேகமாய் இனி வரக்கூடிய வேளையில் நாம் பார்க்க போகின்றோம். ஆராதனைக்காக நாம் யாவரும் ஆயத்தப்படுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை வேளைக்குள்ளாக நாம் கடந்து போகின்றோம். இது ஒரு ஆவியானவரை வரவேற்கக்கூடிய நல்ல ஒரு நேரம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் பலமடைகின்றோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே புதிய வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ள துவங்குகின்றோம். ஆவியானவரை வரவேற்கும் முகாந்திரமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்களை நாம் பாடப்போகின்றோம். முதலாவது நாம் யாவருக்கும் தெரிந்த பாடலாகிய அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே என்ற பாடலை உணர்ந்தவர்களாய் ஆவியானவரை வரவேற்று நாம் யாவரும் இணைந்து பாடப்போகின்றோம். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பெலனடைய நிரப்பிடுமே. எல்லாரும் பைகளை திறந்து தின்னாவியே, எல்லாரும் பைகளை திறந்து பாடுவோம். பெலனடைய நிரப்பிடுமே, பெலத்தின்னாவியே, கனமடைய ஊற்றிடுமே. ஞானத்தின்
கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசையாவே உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசை உற்சாகமாய் பாடுவோம். உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாகும் இந்த வேளையில். பாவம் கழுவி தூய்மையாகும் இந்த வேளையில். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. ஹல்லேலூயா. இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிய முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிய முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். ஆமென். பொழிந்திடும் ஹல்லேலூயா. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை,
அந்த ஆவியின் பலம் ஒவ்வொருவர் மேல் இறங்குவதாக 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 இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you my Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்றும் ஐயா. ஜீவன் தண்ணீர் நீரே, எல்லார் வாய்களை திறந்து தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்றும் வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை உம் வல்லமையால் என்னை நிரப்பும் ஆவியானவரே, நிரப்பும் ஆண்டவரே, நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும் அக்கினியும். ஹல்லேலூயா. நிரப்பும் ஆண்டவரே, இப்பொழுது உம்மை நோக்கி அழைக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக இறங்குவதாக கர்த்தாவே. ஊற்றும் ஆண்டவரே, அவர்கள் வீடுகளை தேடி நீர் சந்திப்பீராக. உம்முடைய அபிஷேகம் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஆவியின் பலத்தினால் நீர் அவர்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரும் தூய ஆவியே, வரவேற்கிறோம் இயேசுவா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், அழைக்கிறோம், வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் வரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, எங்கள் அழைப்பை ஏற்று உம்முடைய ஆவியின் வல்லமையை நீர் எங்கள் மேல் வருஷிக்க பண்ணி நாங்கள் ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்கவும், உடல் கர்த்தாவை உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கவும் தக்கதான புதிய அபிஷேகத்தை, புதிய மகிமையை நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி சித்தம் வைத்தீரே. உம் நாமத்தை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் தேவனாக, நீர் எங்கள் ராஜாவாக, நீர் எங்கள் கன்மலையாக, நீர் எங்களை கர்த்தாவை பராமரிக்கும் நல்ல தேவனாக எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறதற்காக உம் நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட உம்முடைய இனிமையான பிரசன்னம் இனி வரப்போகின்ற எல்லா வேளையிலும் உம்முடைய மகிமையான இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நிற்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் எங்களையும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் பூரணமாய் இறங்கி நிரப்பிக் கொண்டு வந்ததற்காக நன்றி. தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. இப்பொழுதும் கூட
கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெப குறிப்புக்குரிய ஒரு வேளை. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேளை. நிறைய பேர் இந்த மாதிரியான வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களே ஜெபம் பண்ணிக்கிடுவாங்க. நம்மலாம் ஜெபிக்கிறதுனால என்ன ஒரு மாற்றம் வரப்போகிறதுன்னு சொல்லி ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் தேசத்தில் பெரிய மாற்றங்களை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், தேசத்தை கலக்கி கொண்டிருக்கக்கூடிய பயங்கரமான பிரச்சனைகள், பாலியல் வன்முறை, கொடுமை, எங்கே பார்த்தாலும் இரத்த வெறி கொண்ட பொல்லாத பிசாசினுடைய ஆவிகள் தீவிரமாய் இந்த நாட்களில் அந்த காரியங்கள் யாவற்றையும் இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகிறத கண்கூடாக பார்க்கிறோம். எல்லைகள் தாண்டிய தீவிரவாத பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் கூட, அந்த கல்வான் பள்ளத்தாக்கு அது சீனாவுக்கு தான் உரியதுன்னு சொல்லி அவங்க நிறைய பிரச்சனை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கூட மகா பெரிய பிரச்சனையின் ஊடாக கடந்து போகிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ஜெபிக்கக்கூடிய உங்களாலும் என்னாலும் மட்டுமே இவைகள் எல்லாம் சாத்தியமாக்கப்பட முடியும். அதனால நாம் ஜெபத்திலே உறுதியாய் காத்திருப்போம். தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றும்படி நீங்களும் ஒருமனப்பட்டு எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு இணங்கி தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபிக்கும்படி நம்ம கடந்து போகலாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் கூட ஒரு முக்கியமான நேரத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். நம்ம ஆராதனை நேரத்தில் வாசித்த வசனத்தின்படியே, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு உமக்கு முன்பாக அந்தி பலியாகவும் இருக்கக்கூடாது என்ற வசனத்தின்படி கர்த்தரை நோக்கி நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் தூபமாக நம்ம செலுத்த போகிறோம். எல்லோரும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்க. அப்படி எல்லாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்திலேயே பயபக்தியோடு கூட முழங்கால் படியிட்டு அல்லது கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக எழுந்து நின்று நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கருத்தாக உணர்ந்து அறிந்து பாரத்தோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி சில காரியங்களுக்காக கருத்தாக பாரமாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். முதலாவது காரியமாக, நம்முடைய தேசத்திற்கும் சீன தேசத்திற்கும் இடையிலே காணப்படக்கூடிய இப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கல்வான் பள்ளத்தாக்கினுடைய அந்த எல்லையிலே சீன தேசம் அநேக விதமான கட்டடங்களை கட்டுகிறது என்று அமெரிக்காவிலே காணப்படக்கூடிய ஒரு சேட்டலைட் நிறுவனம் ஒன்று அநேக விதமான தகவல்களை தெரிவிக்கின்றது. இன்னும் இந்தியாவும் கூட அநேக விதமான படைகளை அந்த கல்வான் பள்ளத்தாக்கிலே குவித்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோமே. ஏற்கனவே அநேக விதமான இராணுவ வீரர்களுடைய உயிரிழப்புகளை நம்ம கேள்விப்பட்டோம். தேசத்திற்கு விரோதமாக தேசம் இப்படிப்பட்ட யுத்தங்கள் உண்டானால் எல்லா விதமான இராணுவ வீரர்களும் கொன்று குவிக்கப்படுவதையும், தேசத்தினுடைய பொருளாதாரம், ஜனங்களினுடைய வாழ்வாதாரம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகப்படுவதையும் நம்ம அறிந்திருக்கிறோமே. இப்பொழுதும் கூட பாரத்தோடு கூட இந்த சீன தேசத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் இடையே காணப்படக்கூடிய எல்லா யுத்தங்களினுடைய தன்மைகளும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்குரிய தன்மைகளும் மாற்றப்பட்டு தேசத்திற்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வை, நல்ல ஒரு சமாதானத்தை தரும்படியாக தேவனாகிய கர்த்தர் எந்த விதமான ஒரு ரத்தம் சிந்துதலும், எந்த விதமான ஒரு போருக்குரிய பதட்டமான சூழ்நிலைகளும் இல்லாமல் நல்ல ஒரு சுபிட்சமான சூழ்நிலையை தரும்படியாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாரத்தோடு கூட நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவர் சர்வ வல்லவராகி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த கொடிய காலங்களிலும் ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த இக்கட்டான நேரங்களிலும் ஆண்டவரே, இந்த சீன படையினரால் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே அச்சுறுத்தலை ஆண்டவரே எங்கள் தேவன் நீர் அறிவீர் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. மிகவும் பலம் வாய்ந்த ஆண்டவர் இந்த சீன தேசம் ஆண்டவரே. ஆண்டவரே தன்னுடைய துருப்புகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் தேசத்தினுடைய எல்லா எல்லைகளிலும் ஆண்டவர் நிறுத்தி ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா சமாதானத்திற்காகவும் எங்கள் தேசத்தின் அமைதிக்கும் ஆண்டவரே குந்தகம் விளைவிப்பதை கர்த்தர் நீர் அறிவீர் தகப்பனே. ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, ஏற்கனவே ஆண்டவரே இந்த சிக்கிம் பகுதியில் ஆண்டவரே இந்த சீன நாட்டினரால் ஏசப்பா நிறைய கலவரங்கள் உண்டாக்கப்பட்டது ஏசப்பா. ஆண்டவரே, அருணாச்சல பிரதேசம் அது எங்களுடைய பகுதி என்று ஆண்டவரே அவர்கள் உரிமை கொண்டாடி இருக்கிறார்களே தகப்பனே. இப்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா எங்கள் தேசத்திற்குள்ளாக வந்து ஆண்டவர் தங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா தங்களுடைய துருப்புகளை ஆண்டவரை அமர வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே இடையூறுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த சீன நாட்டிலே ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் எல்லையிலே ஏசப்பா ஆண்டவரே ஒரு நல்ல சமாதானம் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு நாட்டினோடும் ஆண்டவரே சண்டையிடாமல் சமாதானத்தையே விரும்புகிற எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவரே நலனை ஆண்டவரே கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, ஜனத்திரள் மிகுந்த எங்கள் தேசம் ஆண்டவரே பொருளாதாரத்தில் மிகவும் ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது தகப்பனே. இந்த நேரத்தில் ஒரு போருக்குரிய காரியங்கள் வந்தால் ஏசப்பா எங்கள் தேசம் ஆண்டவர் நிச்சயமாக தாங்காது தகப்பனே. ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே, ஏற்கனவே ஆண்டவர் எங்கள் தேசத்தில் இந்த கொரோனா நோயினால ஆண்டவரே எத்தனையோ பேர் பட்டினியில ஆண்டவரே வேலை இல்லாம ஆண்டவரே இழந்து
வந்து ஆண்டவர் இறந்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் போர் வேண்டாம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கொக்கரித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த சீன படையினரே ஏசப்பா, ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் எல்லையை விட்டு ஆண்டவரே அகற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு ஏசப்பா ஆண்டவரே எளிய தேசமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே இந்த சீன தேசம் ஆண்டவரே மிகவும் பலம் வாய்ந்ததா இருக்கிறது தகப்பனே. ஆனாலும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உம்முடைய கரங்களை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, மிகவும் எளிய நாடாக ஆண்டவரே இருக்கிற எங்கள் இந்திய தேசத்தை ஏசப்பா கர்த்தர் ஆண்டவரே கடாட்சி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய இரக்கம் ஆண்டவரே, கர்த்தருடைய மனதிற்கும் ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதும் பரம்பி ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே உம்முடைய கரத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் நீட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் தேசம் ஆண்டவரே எத்தனை ஆயுதங்களை வாங்கி குவித்தாலும் ஆண்டவரே, எத்தனை தேசங்களோடு ஆண்டவரே உடன்படிக்கை செய்தாலும் ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆண்டவரே எத்தனை தேசங்களில் போய் ஆண்டவரே உதவிகளை கேட்டாலும் ஆண்டவரே எல்லாம் அபரிஜனம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தகப்பனே. ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே மாறுதலை முடிவு பண்ணுகிற வல்லமை உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கிறது தகப்பனே. நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம் தகப்பனே. விசுவாசத்தோடு ஏசப்பா சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் மண்டியிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனத்தரில் மிகுந்த எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவரே நலனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்தின் பொருளாதாரம் ஆண்டவரே சீரழிந்து போகாமல் ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இந்த முடிவு ஏசப்பா சமாதானத்தோடு ஆண்டவரே காணப்பட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மிகவும் பலம் வாய்ந்த அந்த சீன நாடு ஆண்டவரே எங்களோடு சமாதானமாக செல்ல உதவி செய்யுங்க தகப்பனே. அவர்களுடைய சகோதரர்கள் தகப்பனே அவர்கள் தங்கள் தவறுகளை ஆண்டவரே திருந்தி ஏசப்பா சுத்தமப்பா தங்கள் துருப்புகளை ஏசப்பா எங்கள் நாட்டினுடைய எல்லையிலிருந்து ஆண்டவரை மீட்டு தங்கள் தேசத்துக்கு திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்தை ஆண்டவரே சுத்தமப்பா உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய அனுகூலம் ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதும் பரம்பி எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே மிகுந்த நம்பிக்கையோடு ஆண்டவரின் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நம்முடைய தேசத்தையும் உலக அளவிலே எல்லா தேசங்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக நம்ம ஜெபிக்க போகிறோம். சமீபத்திலே ஒரு ஆய்வு தெரிவித்தது, அமெரிக்காவிலே 2 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இந்த வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. இந்தியாவிலும் கூட டெல்லி பட்டணம், மகாராஷ்டிரா பட்டணம், நம்முடைய தமிழகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டணங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உயிரிழப்பும் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஒரு பக்கம் ஜனங்களினுடைய மரணம் என்றால் ஒரு பக்கம் அநேக ஜனங்களினுடைய பொருளாதார இழப்பினாலும் அவர்கள் வேலையை இழக்கிறதினாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த செலவுக்காக அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக உண்ண உணவு கூட வழியின்றி மிகவும் தவிக்கக்கூடிய மோசமான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமே. சென்னை பட்டணம் வாழ தகுதியற்ற பட்டணம் என்று சொல்லி நிராகரிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக எல்லாரும் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அநேக விதமான பிரச்சனைகள் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் கர்த்தருடைய இரக்கங்களுக்காக நாம் கெஞ்சினால் மாத்திரமே, கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்தால் மாத்திரமே தேசத்திலே நாம் சுகமாய் தங்கி இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை தேடி, அப்பா எங்களுக்கு இரக்கத்தை தாங்க, எங்களுடைய தேசத்திற்கு எங்களுடைய இந்த பூமிக்கு நீங்க இறங்கி இந்த கொரோனா வைரஸினுடைய எல்லா காரியங்களையும் கட்டுப்படுத்தி அதனுடைய வீரியங்கள் எல்லாம் முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்டு எல்லா ஜனங்களும் விடுதலை அடைய வேண்டும், எல்லா காரியங்களும் இயல்பு நிலையை அடைய வேண்டும் என்று பாரத்தோடு கூட இந்த கொரோனா வியாதியினுடைய எல்லா தன்மைகளும் தீர்க்கப்படும்படியாக கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஒரு கர்த்தருடைய இரக்கங்களுக்காக நம்ம கெஞ்சலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு உலகம் முழுவதும் பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் அப்பா ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே ஒரு விசை மனம் இறங்குவீராக இசப்பா, உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ வல்லரசு நாடுகள் கூட இதற்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாத நிலைமையில் அப்பா ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசத்திலும் இது அதிவேகமாய் பரவி கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே எங்களுடைய சென்னை பட்டணத்தை ஆண்டவரே வாழ தகுதியற்ற பட்டணமாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிறாங்களே இயேசுப்பா, நீர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த நாட்களில் அப்பா ஒரு அப்பா ஸ்தோத்திரம் இந்த வைரஸில் இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், அதனுடைய வீரியம் எல்லாம் மட்டுப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசங்களிலே வருவதற்கு அப்பா உம்முடைய ஜனமாகிய நாங்கள் செய்த பாவங்களும் எங்களுடைய அக்கிரமங்களும் அப்பா எங்களுடைய மீறுதலும் தான் காரணம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்து எங்களை அப்பா ஒப்பு கொடுத்து
நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை மனம் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மாற்றுங்க இயேசப்பா. எங்களுடைய குற்றங்களை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்து அப்பா உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்ற எல்லா பாவத்தையும் கர்த்தர் கிருபையாய் மன்னிப்பீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் கரங்களில் எழுதி கொடுத்த வேதத்தை நாங்கள் அந்நிய காரியமாய் எண்ணிவிட்டோமே ஆண்டவரே. எங்களை ஒரு விசை மன்னிப்பீராகப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசம் முழுவதுமாய் இருக்கிற உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனை இந்த வேளையிலே மனம் இறங்கி அப்பா எங்களுடைய குற்றங்களை மன்னித்து அப்பா எங்கள் தேசத்திற்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளாகிய நாங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் எங்கள் தேசத்தில் இருக்கிற அப்பாவி ஜனங்கள் அழிந்து போவதற்கு காரணமாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை மன்னிங்க இயேசப்பா, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களை உங்க கரங்களிலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இதையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமான காலகட்டத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோமே ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்க இயேசப்பா. ஆண்டவரே, இந்த பாவத்தில் இருந்து ஆண்டவரே எங்களை தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்கள் ஜனங்களை விடுவிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வலதுகைக்கும் இடதுகைக்கும் அப்பா வித்தியாசம் அறியாத எங்களுடைய இந்திய தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. ஆவியானவரே, நீர் பரிசுத்தமாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனத்தையும் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, உம்மை நாங்கள் எவ்வளவாய் துக்கப்படுத்தி விட்டோம் ஆண்டவரே. உம்மை கர்த்தாவை ஸ்தோத்திர வேதனைப்படுத்தி உங்களை விசனப்படுத்திட்டோம் இயேசப்பா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க இயேசப்பா. உங்க பாதத்தில் விழுந்து எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஒவ்வொருவரும் அப்பா எங்களுடைய ஜெப குறைவுகளை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் சரியாய் ஜெபிக்காத குறைகளை மன்னிங்க இயேசப்பா. ஆண்டவரே, நீர் மனம் இறங்கினால் ஒழிய இதற்கு ஒரு மாற்றமே இல்லை ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சாகிறவனுடைய சாவை விரும்பாமல் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக நாங்கள் வடிக்கிற உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற எங்களுடைய ஜெபம் மாத்திரமே இதற்கு பரிகாரம் என்று சொன்னீங்களே இயேசப்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை கர்த்தாவை ஸ்தோத்திரம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவை அர்ப்பணிப்பற்ற தன்மைகளை எடுத்து போடுங்க இயேசப்பா. கர்த்தருடைய நாமத்திற்கு என்று வைராக்கியமாய் வாழாத கர்த்தாவை குறைகளை மன்னித்து அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உங்களை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா உங்க சமூகத்தில் எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் மனம் இறங்கி ஆண்டவரே சீக்கிரத்தில் அப்பா எங்கள் இந்திய தேசம் மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும் ஒரு மாற்றத்தை கொடுங்க. இந்த வைரஸிலிருந்து எங்கள் ஜனங்கள் தப்புவிக்கப்படுவதற்கு அப்பா எங்களை மாற்றும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஒரு விசை மனம் இறங்கி பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய சமூகத்தினோங்க நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களையும் நீங்க அறிந்திருக்கிறீங்களே தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே காணப்படக்கூடிய ஆண்டவரே கத்தாவே எல்லா விதமான அச்ச உணர்வுகளும் மாறட்டும் ஆண்டவரே கத்தாவே. எல்லா விதமான பதட்டமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தேசத்திலே நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலைகளையும் சேமத்தையும் கொடுத்து எங்களுடைய தேசத்திற்கும் எங்களுக்கும் நீரே போதுமானவராக இருந்து எங்களை பாதுகாத்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இது மிக முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளாக நம்ம கடந்து வர்றோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை தந்திருக்கிறார். கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கையின் நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து விடுகின்றோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்ததை போல ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து காணிக்கைகளை நம்ம சேகரிப்போம். ஒரு மாதத்தினுடைய முடிவில் அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை நாம் அந்த பவுலில் இருக்கக்கூடிய காசை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியர்களுக்கோ அல்லது ஏழை எளிய மக்களுக்கோ நீங்கள் அதை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோம், ஏழை எளிய மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வந்து செஞ்சிட வேண்டாம். எந்த காரியத்தை நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை எம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் தருவார். ஆகவே காணிக்கக்கூடிய நேரத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகின்றோம். இப்போ நீங்கள் போய் அந்த பவுல் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த நேரத்திலேயே அதுக்குரிய அந்த காணிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்பொழுது நாம் காணிக்கைகளை கைகளிலே வைத்துக்கொண்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி காணிக்கைகளையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு என்று ஏற்படுத்தி தந்து இந்த நேரத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கிற எங்கள் காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.
காணிக்கைக்காக நாம் ஒரு பாடலை பாடப்போகணும். யாவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்ற பாடலினுடைய ஒரு கவி நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை பாடகி போகின்றோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக கர்த்தரை நோக்கி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அவலட்சணமாகவோ அல்லது மற்றவர்களுடைய கர்த்தாவை வற்புறுத்தலின் பேரிலோ ஆண்டவராகிய தேவனுக்கு நாங்கள் காணிக்கைகளை படைக்கவில்லை அப்பா. ஆண்டவருக்கென்று மனமுவந்து கொடுக்கக்கூடிய எங்கள் மேல் உம்முடைய பிரியம் விளங்குவதாக. கர்த்தருக்கென்று கொடுத்தவர்கள் ஒருபோதும் தரித்திரம் அடைந்து போகிறதில்லை கர்த்தாவை. ஆண்டவராகிய உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். அவைகளுக்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நல்ல நேரத்திற்குள் நாம் கடந்து போகின்றோம். ஜெபத்தோடு நாம் காத்திருக்க போகின்றோம். கர்த்தர்
இந்த நாளிலும் நமக்கு என்ன வார்த்தைகளை பேசப் போகிறார் என்று வாஞ்சியோடு விருப்பத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய விருப்பத்தை அறிந்து ஆண்டவராக தேவன் நம்மோடு கூட நிச்சயமாய் தம்முடைய வார்த்தைகளை பேசுவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தரை நோக்கி நாம் ஆவலோடு கூட காத்திருக்க போகின்றோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசி சகல மகிமையான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் விளங்க பண்ணி கொண்டு வருகின்றார். சென்ற சில வாரங்களாக கர்த்தருக்கு முன்பதாக நாம் செலுத்தக்கூடிய பலி முறைமைகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். ஆண்டவருக்கு முன்பதாக பழுதற்ற பலிகளை செலுத்தும் பொழுது மட்டுமே கர்த்தராகிய தேவன் வாதைகளுக்குரிய சூழ்நிலைகளில் நின்று தேசத்தை ரட்சிப்பார் என்கிற காரியத்தினுடைய அடிப்படையில் நம்ம பேசிட்டு வந்தோம். அதுல பலியில முதல் பலி வகையை பற்றி நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் தேவனுக்கு முன்பதாக பலியாக மெய்யாகவே கொள்ளப்படுகிறதாக பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேறொரு பரிமாணமான பலியை பற்றி நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் ஆரம்ப நாட்களிலே மோசேயோடு கூட பேசும் பொழுது, கர்த்தராகிய என்னை நீங்கள் சந்திக்க வரக்கூடிய காலங்களிலே வெறும் கையோடு கூட நீங்கள் வரக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பலி பொருளை எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாய் வந்தால்தான் ஆண்டவராகிய நான் உங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வேன் என்கிற வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசியிருக்கிறார். இதுல பலிகள் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன செய்யறாங்க, அவலட்சணமானதை, ஊனானதை, குருடானதை, நசல் கொண்டதை ஆண்டவருக்கு முன்பதாக படைத்து கர்த்தாவே இதை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் விரும்பக்கூடிய பலி முறைகள், சரியான பலி முறையை நாம் கர்த்தருக்கென்று செலுத்த ஆரம்பிக்கும் போதுதான் தேச அரங்கிலே காணப்படக்கூடிய கொள்ளை நோய் கிருமிகளை நின்று நாம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட முடியும். பழுதற்ற பலிகளை நாம் செலுத்தும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் வாதைகளை நின்று ஜனங்களை ரட்சிக்கிறேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக நம்ம கூட பேசியிருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பலி முறைகளை பார்க்கிறதற்கு முன்பதாக ஏற்கனவே நாம் வாசிக்க போகிற அந்த வசனத்தை சங்கீதங்களின் புத்தகம் 91வது அதிகாரம் 10வது வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசித்து தொடர்ந்து நாம் செய்தியின் ஊடாக சற்று ஆழமாக நாம் கடந்து போக போகின்றோம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லி இருக்கின்றார். வாதைகள் நம்முடைய கூடாரத்தின் எல்லைகளை அணுகுகிறது இல்லை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த கப்பல்ல இருந்ததுனால பவுலின் நிமித்தம் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நம் நிமித்தம் இந்த உலகமும் பாதுகாக்கப்பட முடியும். அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சரியாக நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நம் நிமித்தம் இந்த தேசத்தில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற்றப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. வாதைகள் வருகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பழுதான பலியை கர்த்தருக்கு முன்பதாக நம்ம செலுத்தும் பொழுது கர்த்தராகிய தேவனுடைய கோபத்தின் உக்கிரமாக வாதைகளை தேசத்தின் அரங்குகளிலே கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாக பழுதற்ற பலி, என்ன பலியை நாம் செலுத்த வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்க போகின்றார், ஏற்றுக்கொள்ள போகிறார் என்பதை பற்றி பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பலி, எந்த பலியை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு பலி பொருளை பற்றி இவ்விதமாய் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மோடு கூட அவர் பேசுகின்றார். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டோம்னா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவனாகவே ஆண்டவரை அவன் பின்பற்றும்படி வருகின்றான். ஆனால் இந்த விதமான ஒப்பு கொடுத்தல் மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு போதுமானது கிடையாது. ஒரு மனுஷன் கர்த்தராகிய தேவனை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பல சட்டத்திட்டங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பேசுகின்றார். அதுல ஒன்று, ஒருவன் சீஷனாய் இருந்து என்னை பின்பற்ற மனதாய் இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவன் என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார். அவன் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை கர்த்தர் பேசும்போது என்ன சொல்லுகின்றார், நீ சும்மா என்னை அப்படி பின்பற்றிட்டு வந்துடக்கூடாதுப்பா, நீ உன்னை நீ
முதல் காரியம் இருக்க வேண்டும், உன் சிலுவை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்ற வேண்டும். அப்படின்னா என்ன ஒரு காரியம்? அவமானத்தின் ஊடாக நான் உன்னை நடத்தி கொண்டு போகக்கூடிய வரைக்கும் அந்த பாதையை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சா கூட அதை விட்டு எவ்வளவேனும் பின்னிடாத ஒரு வாழ்க்கைக்கு ஊடாக உன்னை ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு மனுஷனுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்கிறது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கக்கூடிய தன்மை, அவன் கர்த்தருக்கென்று அடிமையாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கின்றான். அடிமையானவனுக்கும் சுயாதீனம் உள்ளவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். சுயாதீனம் உள்ளவன் தன் இஷ்டத்தின்படியே கடந்து போக ஆரம்பிக்கிறான். ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யலாம், ஏதாச்சும் ஒரு காரியத்தில் கடந்து போகலாம், ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் டீ குடிக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு தன்மைகளின் ஊடாக போகலாம், அவன் இஷ்டத்தின்படி கடந்து போகலாம். ஆனால் அடிமை என்பவன் தன் இஷ்டத்தின்படி மெய்யாகவே கடந்து போகக்கூடிய தகுதியை இழந்து போனவனாய் காணப்படுகிறான். தன் எஜமானுடைய விருப்பத்தை மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செய்யணும். அதை தவிர்த்து வேற எதையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில நினைவு கூறக்கூடாது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன வழிமுறையை சொல்லுகின்றால், சுயாதீனத்தின்படி நீங்க போங்கன்னு சொல்லல, அடிமையாய் நீ உன்னுடைய சரீரத்தை எனக்கு ஒப்பு கொடுன்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன் இஷ்டத்தின்படி உன்னை ஆளுகை செய்யக்கூடியவனாய் அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அதுதான் பழுதற்ற பலி என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம். இந்த பழுதற்ற பலி அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரங்களை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்? சும்மா ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரானா? இல்லை. ஆண்டவரே என்னுடைய எல்லா விதமான காரியத்தையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த பலியை கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக எப்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 44வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தர் இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னா எப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார் அப்படின்னா, இந்த ஜென்ம சரீரங்கள் விதைக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். விதைக்கப்படுதல்னா என்ன அர்த்தம்? அதை அப்படி குழி தோண்டி புதைச்சிடணும். அந்த சரீரத்தினுடைய வெறுப்புகள் எல்லாத்தையும் தோண்டி உள்ள வந்து அப்படி மண்ணோடு கூட மண்ணாக மட்கும்படி நம்ம புதைச்சு வச்சிடணும். இனி அந்த சரீரம் எழுந்திருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கக்கூடியவர் அல்ல. இந்த மாதிரி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா தான் கர்த்தர் அந்த ஒப்பு கொடுத்தலை அங்கீகரிக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஆரம்ப நேரம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே நீ தமஸ்கு என்கின்ற அந்த ஊரை நோக்கி கடந்து போ, அங்கே நீ செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். இது ஆரம்ப காலகட்டம். கர்த்தராகிய தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தமஸ்குவை நோக்கி போறாரு. அனனியா தீர்க்கதரிசியை சந்திக்கின்றார். கண்கள் இருக்கக்கூடிய அந்த மீன் செதில்கள் மெய்யாக அவனை விட்டு அகன்று போகிறது. நீ ஆண்டவராகிய தேவனுக்கென்று பாடுபடும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டாய் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அவன் தீர்க்கதரிசி பேசுகின்றார். உன்னை கர்த்தராகிய தேவன் முன் குறித்தார் பேசுகிறார். அதெல்லாம் கேட்டுட்டு பேசாம வந்துட்டார். ஆனால் இது ஆண்டவருக்கு உகந்த ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பலி அல்ல. எப்ப இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார் பாருங்கள். இனி வர 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 தன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்த பொழுது எவ்வளவேனும் பின்னிட்டு பாராமல், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எவ்வளவேனும் கலப்பையிலே கைகளை வைத்துவிட்டு பின்னிட்டு பாராமல் கர்த்தரை நோக்கி மட்டும் தன்னுடைய கால்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் மாற்றப்பட்டார். அந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல பவுல் அப்போஸ்தலன் பட்ட பாடுகளை பற்றி நிறைய நீங்க படிச்சு பார்க்கலாம். அதுல யூதர்களின் முறைமையின்படியே 1 குறைய 3 முறை 40 அடிகளாக நான் அடிக்கப்பட்டேன். பாரினாலே நான் அடிக்கப்பட்டேன். கப்பர் சேதத்தில் இருந்தேன், பிரயாண சேதத்தில் இருந்தேன். சகோதரர்களால் வந்த பிரச்சனை, கள்ள சகோதரர்களால் வந்த பிரச்சனை, உபத்திரவும், இந்த சபைகளை பற்றிதான நெருக்குதல்கள், இப்படி பல விதமான காரியங்களிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நெருக்கப்பட ஆரம்பிச்சார். வாழ்க்கையில அவருக்கு இருக்கின்ற வெறுப்புகள் எல்லாவற்றையும் பவுல் தொலைத்து போட்டு விட்டார்.
இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த நிருபங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தனக்கு உண்டான ஒரு வார்த்தையை பற்றி கூட அவர் பேசவே மாட்டார். எனக்கு இந்த காரியம் தேவைப்படுது, இந்த விஷயத்தை அவர் ஒண்ணுமே எழுத மாட்டார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் பார்த்தால் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையிலே மையமாக வைத்து அவர் பேசுகின்றார். நீங்க எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நலமாய் இருக்கும். நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகின்றேன். ஆண்டவராகிய தேவன் உங்களிலே உருவாக்கப்பட வேண்டும். உங்களுடைய காரியங்களுக்காக நான் உங்களுக்கு முன்பதாக நன்மையாய் உண்மையாய் நடந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என் கைகள் சுத்தமாய் இருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்படிலாம் பேசுறாரு பாருங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்கக்கூடிய வழிமுறைகள் இருந்தாலும் என்றைக்கு கிறிஸ்துவனுடைய நுகத்தை தன்னுடைய கழுத்திலே அவர் ஏற்றுக்கொண்டாரோ அன்று முதல் கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை முழுவதும் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார். இதுதான் ஆண்டவருக்கு உகந்த பலி என்று வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். ஒரு முறை நம்முடைய கழுத்தை கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறோம், மறுமுறை அந்த கழுத்தை அந்த நுகத்திலே இருந்து எடுத்து உலகத்தோடு கூட நம்ம பிணைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறோம். உலக கவலை, உலகத்தில் வந்திருக்கக்கூடிய சிற்றின்பங்கள், உலகத்தில் வந்திருக்கக்கூடிய பாடுகள், உலகத்தில் வரக்கூடிய ஐஸ்வர்யங்கள், சில நேரம் இந்த மாதிரியான செய்திகள் கேட்கக்கூடிய நேரத்தில் திரும்பவும் நம்முடைய கழுத்தை கர்த்தரோடு கூட நாம் பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் திரும்ப உலகத்துக்குரிய காரியங்கள் வந்த பொழுது கர்த்தரை நாம் விட்டு விலகி ஓடி போக ஆரம்பிக்கிறோம். இப்படிப்பட்ட பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறது. இதெல்லாம் பழுதான பலின்னு சொல்றார். பழுதான பலினா என்ன அர்த்தம்? இரட்டை விதமான வேஷம் போடக்கூடிய ஒரு வாழ்க்கை, இங்கேயும் அங்கேயும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய நிலை. உலகத்திற்கும் வேஷம், ஆண்டவருக்கும் வேஷம். உலகத்திற்கும் ஒத்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கும் உரிய ஒரு வாழ்க்கை. நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளை இந்த நாட்களில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து என்கிறவர் இரண்டாம் தரமானவர். முதல் தரமானது உலகம். முதல்ல உலகத்துக்குரிய காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையை சம்பாதிக்க வேண்டும். எத்தனை ஊழியக்காரங்க எனக்கே வந்து ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை பேர் என்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. உலகத்துல நல்ல ஒரு சம்பாத்தியம் சம்பாதிக்காம என்னங்க நீங்க ஊழியம் பார்க்குறீங்க? எத்தனை ஊழியக்காரங்க கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருக்கும் பொழுது உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கிறது கேட்கிறாங்க என்னை பார்த்து. நான் சொல்றேன், நில் பேலன்ஸ் எல்லாம் நிறைய நாள் ஓடி இருக்குங்கன்னு சொல்றேன். என்ன ஒரு காரியத்தை உணர முடியாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கின்றார், நீ கர்த்தரோடு கூட பிணைக்கப்படுகிறது உண்டானால் உன்னுடைய பிணைப்பை அவிழ்க்க நீ வகை தேடாதேன்னு கர்த்தர் சொல்கின்றார். கர்த்தரோடு கூட பிணைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைனா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? அது பாடுகளின் ஊடாக போகக்கூடிய வாழ்க்கை தான். சாப்பாடு இல்லாம கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கை தான். வேதனையின் ஊடாக கடந்து போகக்கூடிய வாழ்க்கை தான். நம்முடைய வாழ்க்கையில எல்லா உண்மைகளும் நன்மைகளும் மறுக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். என்றாலும் கூட இதை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும்படிக்காக தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய கழுத்தை கர்த்தரோடு கூட பிணைக்கும்படிக்காக ஆண்டவருடைய நுகத்தோடு கூட பூட்டும்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. இதுதான் உண்மையான ஜீவ பலி என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஜீவ பலினா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகின்றார். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகின்றார், நாம் எருசலேமுக்கு போகின்றோம். மனுஷகுமாரன் பாவிகளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்பட போகின்றார். அந்த வேளையை நோக்கி நாம் கடந்து போகின்றோம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி சொல்றாங்க யோவான் 7வது அதிகாரத்தில். அப்படி பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் திதிமோ எனப்பட்ட தோமா அவன் பேசுகின்றான், வாங்க நாமும் சேர்ந்து அவரோடு கூட மரணத்தின் ஊடாக கடந்து போகும்படி அவரை நாம் பின்பற்றுவோம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார். அவருடைய மரணத்திலே பிணைக்கப்படும்படி நாம் அவரை பின்பற்றி கடந்து போவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அல்ல. அந்த பிலாத்து அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் பேசக்கூடிய ஏரோதும் கூட என்ன பேசினாங்க? நீ ஆண்டவராகிய இயேசு என்கிறதை பற்றி பேசுகின்றாய், ராஜா என்கிறதை பற்றி பேசுகின்றார். நீ எந்த நாட்டுக்கு ராஜா என்கிறதை பற்றி கேட்ட பொழுது, என் உலகம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு பேசுகிறார். இந்த உலகத்திலே ஒரு அடி நிலம் கூட எனக்கு உரியது இல்லை, என்னுடைய ராஜ்யம் மறுமைக்குரிய ஒரு ராஜ்யம் என்கிறதை பற்றி பேசுகிறார். கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய உனக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் ஒரு அடி நிலம் கூட சொந்தம் இல்லை. இப்படி எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோமோ, கர்த்தராக தேவன் அழைத்த மாத்திரத்தில் எல்லாவற்றையும் உதறிவிட்டு வாழக்கூடிய ஒரு நிலை. எனக்கு பிள்ளை இருக்கிறாங்க, எனக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, பராமரிக்க வேண்டும். இப்படி நீ சாக்கு போக்குகளை சொல்கிறது உண்டானால் இந்த பலியை தேவன் புறம்பே தள்ளுகிறேன்னு சொல்றார், தூக்கி எறிகிறேன்னு சொல்றார், சீன்னு சொல்ல காரி துப்புறேன்னு சொல்றார். இந்த பலி எனக்கு தேவையில்லைன்னு சொல்றார். ஆண்டவராகிய தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கக்கூடிய பலி எப்படி இருக்க வேண்டும்? அது தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை மறுக்கக்கூடியதாக விளங்கணும்.
தனக்காக வாழக்கூடிய நிலைகள் யாவற்றையும் துறக்கக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். அந்த இடத்துல அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகின்றார்? விதைக்கும்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா நேரத்தை விதைக்கும்படினா நேரத்தை சாகும்படி ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி கர்த்தரை ஆண்டவராக தேவனை பின்பற்றக்கூடிய மனுஷனாக அல்ல, நான் சாகும்படி இயேசுவை நான் பின்பற்ற போகிறேன். என் வாழ்க்கையிலே அடிகளும் கட்டுகளும் காவல்களும் தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் நான் அவரை விடாமல் பின்பற்றுவேன். அதுதான் ஜீவபலி. ஆண்டவராகிய தேவனுக்குள் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு பேர் ஜீவபலி அல்ல. எல்லா விதமான காரியத்திலும் லக்ஸூரியஸாய் வாழக்கூடிய ஒரு நிலை ஜீவபலி அல்ல. நிறைய ஜனங்கள் பேசுவாங்க. சில இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல சில உபதேசங்கள் அவங்க பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவாகிய தேவன் உங்களை ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் மாற்றும்படி அவரே தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஏன் இப்பொழுது தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? ஐஸ்வர்யத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, ஐஸ்வர்யமானாய் நீங்கள் வாழுங்கள். உங்க வீட்டுல ஒரு கார் இருந்தா இந்த ஒரு கார் போதாத ஆண்டவரே, 4 கார் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஒரு வீடு இருந்தா ஒரு வீடு போதாத ஆண்டவரே, 4 வீடு எனக்கு வேணும்னு கேளுங்க. எனக்கு இந்த ஒரு காரியம் தாண்டி பெரிய ஒரு லெவல்ல ஆண்டவராக தேவனை உயர்த்தும் என்று கேளுங்கள். ஏனென்றால் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி தேவன் உங்களுக்காக தரித்திரமாய் மாற்றப்பட்டார்னு சொல்றார். அப்ப கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல வேத வாக்கியம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சிலுவையை எனக்கு பின்பதாக சுமந்து கொண்டு வாருங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அவங்க என்ன பேச போறாங்கன்னு தெரியல. சிலுவை என்கிறது அவமானத்தின் சின்னம். சிலுவை என்கிறது புறக்கணிக்கப்படுதலின் சின்னம். சிலுவை என்கிறது எல்லாராலும் பழித்து பேசப்படக்கூடிய சின்னம். இந்த சின்னத்தை சுமந்து கொண்டு நீ என்னை பின்பற்றி வா என்று கர்த்தராக தேவன் அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஜீவ பலி என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? இயேசுவை பின்பற்றக்கூடிய எல்லா மனிதனும் எதை நோக்கி போக வேண்டும்? எதை அவன் மையமாக வைக்க வேண்டும்? வாழுகிறதற்காக அல்ல. கோதுமை மணியானது தரையிலே விழுந்து செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்கிற ஒரே நினைவை மையத்திலே வைத்து நான் சாகும்படிக்காகவே கடந்து போகிறேன். இயேசுவுக்குள் என் ஜீவனை கொடுக்கும்படியாக, இயேசுவுக்குள் என்னுடைய காரியங்களை வெறுக்கும்படியாக, இயேசுவுக்குள் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யும்படியாக, இயேசுவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே சுமந்து கொண்டு அவருடைய மரணத்தின் சாயலிலே பிணைக்கப்படும்படியாக அவரை நோக்கி நான் கடந்து போக வாஞ்சியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எவன் சொல்லுகிறானோ அவனைத்தான் கர்த்தர் ஜீவ பலியாய் அங்கீகரிக்கிறேன்னு சொல்ற. பழுதற்ற பலி என்றால் எதை கர்த்தர் சொல்லுகின்றார்? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நான் கர்த்தருக்காக வாழ்றேங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்த்தா கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்தா நல்ல ஒரு பணக்கார ஒரு ஐஸ்வர்யமான ஒரு நிலையின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். ஆனால் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் விளங்க? இயேசுதான் நமக்கு முன் உதாரணம். இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் கடைசி நேரத்துல மரண நேரத்துல அவருக்குன்னு ஒரே ஒரு அங்கிதான் அவருக்கு சொந்தம். எல்லாவற்றையும் இயேசு இழந்து போய்விட்டார். தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய காசு, ஆஸ்தி, அந்தஸ்து, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் இழந்துட்டார். எல்லா சீஷர்களும் அது வரைக்கும் பின்பற்றி வந்திருக்கக்கூடிய சீஷர்கள் எல்லாம் இயேசு இழந்து விட்டார். கடைசியில் அவருக்கு என்று இருக்கக்கூடியது ஒரே ஒரு காரியம், அவருடைய அந்த தையலே இல்லாமல் காணப்படக்கூடிய அந்த ஒரே ஒரு அங்கி. இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்த ஒரு அங்கியையும் அங்க இருக்கக்கூடிய ரோம வீரர்கள் சீட்டு போட்டு பங்கிட்டு எடுத்துட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி தொங்குறாரு பாருங்க, அரை நிர்வாணமாய், ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இயேசு. இப்படித்தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துல ஒண்ணுமே நமக்குன்னு கிடையாது. உலகத்துல வாங்கியிருக்கக்கூடிய பொருள், உலகத்திலே வாங்கியிருக்கக்கூடிய சம்பாத்தியத்திற்குரிய காரியங்கள் இதெல்லாம் நமக்கு சுதந்திரமானதல்ல, உரிமையானதும் அல்ல. இப்படி எவன் ஒருவன் தன் வாழ்க்கை வாழும்படி ஒப்புக் கொடுக்கிறார், உலகத்தினுடைய ஆசாபாசங்களை துறந்து எவன் ஒருவன் கர்த்தராகிய தேவனையே தன் வாழ்க்கையை தரித்துக் கொள்ளும்படிக்காய் ஒப்புக் கொடுக்கிறானோ அவனைத்தான் தேவன் ஜீவ பலியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது காரியமாக நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தனித்தனியே அவயவங்களாகவும் இருக்கிறீர்கள். வசனத்துல என்ன ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகின்றார்? இயேசுவோடு கூட இணைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறது என்றால் சாதாரணமாக இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. நிறைய பேர் பேசுவாங்க இயேசுவோடு கூட டைரக்ட் கான்டாக்ட் வைத்துக் கொள்ள வேண்டும். போன பிரசங்கத்தை கூட நம்ம அதை பற்றி தான் பேசணும். டைரக்ட் கான்டாக்ட் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது. டைரக்ட் கான்டாக்ட் வைத்துக் கொள்கிறது எப்படி? உதாரணமாக
இப்போ நீங்களும் நானும் நட்பு கொள்ள வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயா இந்த ஊழியக்காரன் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா நல்லா இருக்குமே, இவர் நல்ல நிறைய ஆழ்ந்த சத்தியத்தை பற்றி பேசுகிறாரே, ஆழமான காரியங்களை பற்றி பேசுகிறாரே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. யோசிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் என்னை பற்றி சொல்கிறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ எல்லா விஷயத்திலும் சுத்தம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். ஒரு சின்ன ஒரு அழுக்கு கூட என்னுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடாது. நான் ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியாக பராமரிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஒரு பாத்திரத்தை எடுத்தால் 10 தடவை நான் கழுவுவேன். ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு அழுக்கு வருகிறது உண்டானால் 10 தடவை அந்த இடத்தை நான் துடைக்க ஆரம்பிப்பேன். ஒரு முறை சாதாரணமாக, ஒரு முறை ஃபினாயில் போட்டு, ஒரு தடவை லைசால் போட்டு, இப்படி நிறைய 10 முறை நான் செய்யக்கூடிய ஒரு ஆள். ஒரு வஸ்திரத்தை நான் மெய்யாகவே வாஷ் பண்ண வேண்டும் என்று சொல்லி 10 தடவை நான் செய்யக்கூடிய ஆள். அதே மாதிரி காலையில் ஒரு முறை, மத்தியானம் ஒரு முறை, அப்புறம் சாயங்காலம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, 4 முறை நான் குளிக்கக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப எல்லா விஷயத்தையும் சுத்தம் பார்க்கக்கூடிய ஆள். ஆனா நீங்க அதற்கு நேர் விரோதமானவர்கள் வச்சுக்கணும். எந்த பொருளை எங்க போட்டாலும் அப்படியே போட்டே வச்சிருப்பீங்க. 10 நாள் ஆனாலும் நீங்க கழுவவே மாட்டீங்க. பல்லு விளக்கி 15 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. குளிக்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை தான், மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறீங்க வைத்துக் கொடுங்கள். நீங்களும் நானும் நண்பர்களாக இருக்கிறது எப்படி? நாம் முழுக்க முழுக்க சுத்தம், முழுக்க முழுக்க அசுத்தமும் சுத்தமும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது எப்படி? ஒன்று, உங்களை மாதிரி நான் மாறணும், இல்லை என்றால் என்ன மாதிரி நீங்க மாறணும். இந்த ஐக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஏதாகிலும் ஒரு மாற்றம் வாழ்க்கையிலே மாற வேண்டும். இயேசுவை போல நீங்கள் மாற வேண்டும், அல்லது இயேசு உங்களை போல மாற வேண்டும். உங்களை மாதிரி இயேசு மாற மாட்டார். ஏன்னா காலையில் 8 மணிக்கு தான் நம்ம அலாரம் வச்சு எந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் தூங்கவும் மாட்டாரா, உறங்கவும் மாட்டாரா. உறக்கம்னா என்ன அர்த்தம்? சும்மா அப்படி அந்த கோழி தூக்கம் போடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. அவர் ஆழ்ந்த உறக்கத்தினூடாக கடந்து போக மாட்டார். சும்மா லேசாவும் கூட அதை கண்ணிமைக்கக்கூடிய காரியத்தை கூட செய்ய மாட்டார். உறங்காமலும் தூங்காமலும் இருக்கக்கூடிய அவரோடு கூட 8 மணிக்கு அலாரம் வைத்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஐக்கியம் கொள்கிறது எப்படி? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று, நீங்கள் ஆண்டவரை போல மாற வேண்டும், அல்லது ஆண்டவர் உங்களை போல மாற வேண்டும். ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களை போல மாற்றமடையக்கூடிய ஒரு காரியத்தோடு கூட அல்ல, நீங்கள் தான் அவரை போல மாற வேண்டும். உங்களுடைய உறக்கத்தை நீங்க தியாகம் பண்ணணும், உங்களுடைய சாப்பாட்டை தியாகம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நாம் மெய்யாகவே கடந்து வரக்கூடிய நேரத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவங்க சாப்பிடும்படிக்காக சாப்பிடக்கூடிய நேரம், சாப்பிடுகிறதற்காக எல்லா பொருளையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் வச்சிருக்கிறாங்க. சிக்கன் வச்சிருக்கிறாங்க, மட்டன் வச்சிருக்கிறாங்க, புரோட்டா வச்சிருக்காங்க, எல்லா காரியத்தையும் வச்சிருக்கிறாங்க. சாப்பிட ஆயத்தப்படக்கூடிய, பசிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வசனத்தில் என்ன போட்டுக்கு? அவர்கள் சாப்பிடுகிறதற்கும் சமயமில்லாத அளவிற்கு ஜனங்கள் திரளா வந்துட்டாங்களாம். உடனே சாப்பாடு தூக்கி அந்த பக்கம் தூக்கி போடு. எல்லா விதமான மக்களுக்கும் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய முடியும். நீங்களும் நானுமா இருந்தால் என்ன செய்யும் பாருங்க. சாப்பாட்டுக்கு பிறகுதாங்க ஊழியம். சாப்பாடு இல்லாமல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல அந்த காரியத்தை முடிச்சிருவோம், பின்பு நாம் ஊழியத்தின் கூட நம்ம எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும்? ஆண்டவராக தேவனோடு கூட இணைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லா விஷயத்திலும் இணைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைங்கிறது நிறைய காரியங்களை நீங்களும் நானும் தியாகம் பண்ண வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர்கள் இந்த இணைப்புக்காக ரொம்ப வாஞ்சையாய் காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறதுக்கு அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், அவருடைய மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்படும்படிக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாய் எண்ணுகிறேன்னு சொல்கிறார். அவருடைய அன்பின் ஐக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்காக எல்லாவற்றையும் தூக்கி இருக்கிறேன். எனக்கு லாபமாய் தோன்றக்கூடியவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் நஷ்டமாக நான் விடுகிறேன். அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் கர்த்தரோடு கூட இணைக்கப்படக்கூடிய இணைப்புக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், அப்போஸ்தலர்கள் மொத்தம் 11 பேர் தான் இருந்தாங்க. அதுல ஒரு மனிதனாக காணப்படக்கூடிய யூதாஸ் காரியோத்து செத்து போயிட்டான். ஆகவே 12வது மனிதனாக காணப்படக்கூடிய மனிதர்கள் யாருன்னு சொல்லி அவங்களா தேர்ந்தெடுத்தாங்க. மத்தியாங்க கூடிய ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் கடைசியாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை அப்போஸ்தல கூட்டங்களோடு கூட ஒன்றாக இணைத்தார். இப்ப இந்த அப்போஸ்தல கூட்டத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பவுலுக்கு ஒரே ஒரு விருப்பம், ஒரே ஒரு வாஞ்சை. இந்த பேதுரு தான் எல்லா விதமான காரியத்துக்கு லீடர். ஏன்னா இயேசு கூடவே பக்கத்துல டைரக்ட் கான்டாக்ட் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவர் தான் சட்டம் போடுவார். அவர் தான் இந்த காரியத்தை செய்ய, அங்க போ, இங்க போ, இந்த காரியத்தை செய், எல்லா விஷயத்தையும் அந்த மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லுகிறதெல்லாம் அவர் தான். அப்போ அதாவது அந்த நெருக்குண்டி செத்ததையும் அல்லது வழியிலே செத்து போனதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வந்த பொழுது நேரா பேதுரு அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே இந்த மாதிரியான காரியத்தை செய்யலாம். எல்லா விதமான சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய எல்லா பொறுப்பும் பவுல் அப்போஸ்தலருடைய கரங்களிலே இருக்கிறது. இந்த பேதுருனுடைய கையில இருக்கு. இப்ப இதை பார்த்து பவுலுக்கு பொறாமை இல்லை.
இந்த பேதுரு தான் எல்லா விதமான காரியத்திலும் முதன்மையாக இருக்கிற. ஒரு சில நேரங்களில் வந்து பேதுரு அப்போஸ்தலன் பவுலை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, அவர் பேசக்கூடிய வார்த்தை கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப கருகலா இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட நமக்கு நிறைய கல்வியினுடைய ஞானம், அநேகம் ஆவிக்குரிய ஆழ்ந்த விஷயங்களை பற்றிதான ஞானம் இருக்கும்போது நான் தானே முதன்மையா இருக்கணும். இந்த பேதுரு எப்படி முன்னால போய் நிற்க ஆரம்பித்தார் என்பதை பற்றி பவுல் யோசிக்கல. பவுலுக்கு ஒரே ஒரு விருப்பம் தான் இருந்தது. என்ன விருப்பம் இருந்தது? எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவினால் நிறைந்து எல்லா ஜனங்களும் இயேசுவை பார்த்திருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை பார்க்கும் பாக்கியம் எனக்கு மாத்திரம் கிடைக்காம, இயேசு வாழ்ந்த காலத்துல தான் அவர் இருந்தார். ஆனால் இயேசு வாழ்ந்த அந்த இடத்துல அவர் இல்லாததுனால இயேசுவை நேரடியாக பார்க்க முடியல. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இயேசுவை முகமுகமா பார்த்திருக்கிறாங்க. அவர் பரமேறக்கூடிய நேரத்தில் கூட இயேசுவை அவங்களுடைய கண்கள் பார்த்தது. இந்த கடைசியில தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு ஒரே ஒரு விருப்பம், ஒரே ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை? எல்லா அப்போஸ்தலர்களும் முதன்மையான பட்டம் எனக்கு வேணுங்கிற வாஞ்சை இல்லை, எல்லாரும் எனக்கு கீழே அடங்கி இருக்கிறங்கிற வாஞ்சை இல்லை. எல்லாரும் இயேசுவை பார்த்திருக்கிறாங்க. அகால பிறவி போல எனக்கும் அந்த இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை எதுவா இருக்கிறது பாருங்கள். பதவியின் மேல் அல்ல, புகழின் மேல் அல்ல, பணத்தின் மேல் அல்ல, அந்தஸ்தின் மேல, எல்லா விதமான மக்களும் பணிந்து கொள்ளக்கூடிய தன்மையின் மேல் அல்ல, கர்த்தரோடு கூட இணைக்கப்படக்கூடிய இணைப்பைத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் நோக்க ஆரம்பித்தார். அப்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய எய்ம் அல்லது ஒரு மோட்டிவ் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இயேசுவை சென்று அடையக்கூடிய மார்க்கம் ஒண்ணுதான் அவனுக்கு மோட்டிவா இருக்கணும். வேற எந்த ஒரு காரியமும் அவனுக்கு முக்கியத்துவமா இருக்கக்கூடாது. இயேசுவின் மூலமாய் பணம் சம்பாதிக்கக்கூடியது அது நமக்கு முக்கியமான தொழில் அல்ல. இயேசுவின் மூலமாய் புகழ் சம்பாதிக்கிறது அது நமக்கு முக்கியம் அல்ல. இயேசுவின் மூலமாய் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெறுகிறது அது நமக்கு முக்கியம் அல்ல. இயேசுவை, ஆண்டவராக இயேசுவை மையப்பொருளாக வைத்து அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறது, வியாதியை சுகமாக்குகிறது. டாக்டர்கிட்ட போனா இவ்வளவு ஃபீஸ் கேட்கிறாங்க, இயேசப்பாட்ட போனா ஒரு 50 ரூபாய் போட்டா போதும், இயேசு சுகமாக்கு, அப்படிலாம் இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் பாராமல் இயேசுவோடு கூட வைக்கக்கூடிய இணைப்பை மாத்திரம் தங்களுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப தேவனுக்கு முன்பதாக பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய பலி அப்படின்னா அது எந்த பலியை ஆண்டவர் சொல்லுகின்றார்? இயேசுவை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பார்த்த பொழுது அவர் என்ன சொல்றார் பாருங்க. எல்லா காரியங்களையும் அவர் பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப கருகலான வார்த்தையை பேசுவார், கருகலான சத்தியத்தை பத்தி பேசுவார். பேதுருவே அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத பத்தி நிறைய காரியங்களை பத்தி பேசியிருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இங்கும் அங்கும் நகரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய காரியங்களை, நிறைய விஷயங்களை பேசக்கூடிய பவுலுக்கு எது மேன்மையாக காணப்பட்டது என்றால், எல்லா அப்போஸ்தலர்களுக்கு நடுவிலே அகால பிறவி போல காணப்படக்கூடிய எனக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம், அதுதான் அவருக்கு மேன்மையாய் காணப்பட ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது மேன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் கையில் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேஜை கையில் கொடுத்துட்டோம்னா முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் மைக்கை என் கையில இருந்து யாருமே வாங்கக்கூடாது. அதுதான் சில பேருக்கு எய்ம், ஆசை. அந்த மைக்கு முழுசும் அது என்னமோ தெரியல, அந்த மைக்கு மேல அவ்வளவு வாசனால. அதனாலதான் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு கையில பிடிக்க முடியாத அளவுக்கு இப்படி தொங்க விடக்கூடிய மைக்கு கொடுத்துட்டாங்க. கையில பிடிச்சிட்டா அடுத்தவங்க கையில கொடுக்கவே மாட்டாங்க. அந்த காரியத்தில் ஸ்டேஜில் முழுக்க ஆக்கிரமிக்கிறது அவங்க தான் இருக்க வேண்டும். அவர்களைத்தான் ஜனங்கள் பார்க்கணும், அவங்கள்ட்ட தான் பேசணும், அவங்கள்ட்ட தான் காரியங்களை சொல்ல வேண்டும். இந்த விதமான ஒரு சென்று இருக்கக்கூடிய நேரத்தில் ஆதி காலத்து ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் எதையும் மேன்மையாக நினைக்கல. தன்னை உயர்த்தும்படிக்காக வந்த அநேகம் விதமான அந்த தீவிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு முறை இந்த பவுல் அப்போஸ்தலன் அவன் கடந்து போகக்கூடிய நேரத்தில் அங்க என்ன நடக்குது பாருங்க. அதாவது அந்த சுள்ளிகள் எல்லாவற்றையும் புறக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு தீயில கொண்டு நெருப்புல கொண்டு போடுறாங்க. நெருப்புல போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த சுள்ளியில ஒரே ஒரு விரியன் பாம்பு இருந்த அந்த சுள்ளி பகுதியை எடுத்துக்கொண்டே பவுல் கொண்டே போட்டுட்டார். அந்த சுள்ளியிலே இருக்கக்கூடிய அந்த விரியன் பவுலுடைய கையை கடித்துக் கொண்டு அப்படி தொங்க ஆரம்பித்தது. ஜனங்களுக்கெல்லாம் தெரியும் அது ரொம்ப பெரிய விஷப்பாம்பு, லேசா அதனுடைய பல்லு பட்டா கூட செத்து போயிடுவாங்க. ஆனா அந்த பவுலுடைய கையை கடித்து தொங்கக்கூடிய அந்த விரியன் நிமித்தம் அவன் வீக்கம் கண்டு செத்து போய் விடுவான் என்று சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. அவனுக்கு எந்த விதமான காரியம் நடக்கல. உடனே இந்த காரியங்களை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, இவன் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கக்கூடிய ஜூபிட்டர், இவன் தான் கடவுளுடைய மறு சாயலாக வந்திருக்கிறவர் என்று சொல்லி ஜனங்கள் அவனை ஹானர் பண்ணும்படிக்காக மாலைகளை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வரக்கூடிய நேரத்தில் ஜனங்களை பார்த்து பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நானும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷன்தான், ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு செய்கிறீர்கள் என்று சொல்லி வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு கூட்டத்தின் நடுவிலே ஓட ஆரம்பித்தார்.
அந்த நாட்களிலே புகழ் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, பணம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, மேன்மை அவங்களுக்கு முக்கியம் இல்லை. முக்கியமெல்லாம் இயேசுவை பார்க்கிறதும் இயேசுவோடு கூட சம்பாஷிக்கிறதும். அதுதான் கர்த்தருக்கு உகந்த பலி என்று வேதத்தில் பார்க்கிறோம். எதை இழந்தாலும் இயேசுவை இழக்காத ஒரு வாழ்க்கை, அதைத்தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நாடி தேட ஆரம்பிச்சாங்க. எது என்னுடைய வாழ்க்கையை விட்டு போச்சினாலும் பரவாயில்ல, கூடவே இருந்த தேமா போயிட்டான், கூடவே இருந்த நிறைய தேவனுடைய ஜனங்கள் கடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. என்றாலும் எதை பற்றியும் அவங்களுக்கு கவலையே இல்லை. இயேசுவை மட்டும் எந்த காலத்திலும் இழக்காது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. சில நேரங்களில் நாம் நம்முடைய அலுவலகத்து நிமித்தமாக இயேசுவை கூட நம்ம இழந்துருவோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்குங்க. என்னுடைய ரெக்கார்ட்லாம் நான் சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலை. இன்னைக்கு நான் லீவ் போட்டேன்னா எனக்கு வேலை காலி பண்ணிடுவாங்க. அதனால இயேசுவுக்கு நம்ம லீவு போட்டுட்டு அந்த இடத்திற்குள்ளாக நம்ம கடந்து, இப்படி இயேசுவுக்கு லீவு போடக்கூடிய ஜனங்கள் இந்த நாட்கள்ல. ஆனால் அந்த காலத்தில் எதை இழந்தாலும் இயேசுவை இழக்காத ஒரு வாழ்க்கை, இயேசுதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் காணப்படக்கூடிய ஒரு நிலை. இதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கக்கூடிய தன்மை. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ எப்படிப்பட்டவனாய் ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்திருக்கிறாய்? ஆண்டவராகிய தேவனை உன் வாழ்க்கையிலே மெய்யாகவே தரித்துக் கொள்ளும்படியாக, கர்த்தராகிய தேவனை மட்டும் சந்திக்கும்படியாக, வேறு எந்த பொருளும் எந்த பொன்னும் எந்த ஆஸ்தியும் அந்தஸ்தும் வந்தாலும் தூக்கி தட்டி எறிந்து, ஆண்டவராகிய தேவன் ஒருவரே என்னுடைய சம்பத்து, ஆண்டவராகிய தேவன் ஒருவரே நான் வந்தடைத்தக்க கண்மலை, இவர் ஒருவரே எனக்கு போதும் என்று சொல்லி அவரை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடியவனாய் நீ காணப்படுகிறது உண்டானால், வேதம் சொல்கிறதை போல பழுதற்ற பலியாக, ஜீவ பலியாக உன்னை நீ ஒப்புக் கொடுத்திருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிந்து அதற்கேற்ற மகிமையை உன் வாழ்க்கையிலே கர்த்தர் விளங்கப்படுவார். இந்த வாதைகள் வந்ததற்கு என்ன காரணம் என்றால், ஒப்புக் கொடுத்தவர் சரியா ஒப்புக் கொடுக்கல, அரைகுறையாக ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சா. தன்னுடைய இஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் அந்த ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியங்களை விட்டு வெளியே வந்துடுவார். தன்னுடைய இஷ்டமான காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப இயேசுவினுடைய சமூகத்திலே கடந்து போகிறதை பார்க்க முடியும். இந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவுபடுகின்றேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் ஆலயத்தினுடைய ஆராதனை வேளையில ஆரம்பத்திலிருந்து பங்கு பெறவே மாட்டார். எனக்கு ஒரு டவுட்டு, ஆலயத்தினுடைய கடைசி நேரம், அந்த லாஸ்ட் நேரத்தில் அந்த லாஸ்ட் ஜபத்துக்கு எங்கே இருந்தாலும் போய் விழுந்துருவார். நான் அந்த சகோதரனை ஒரு முறை சந்திக்க நேர்ந்தது. அவரை பார்த்து நான் கேட்டேன், ஆலய ஆராதனை ஆரம்பத்திலிருந்து போய் உட்காரவே மாட்டேங்கிறீங்களே, இந்த கடைசி நேரம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் ஒருவேளை மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி, அல்லது ஒருவேளை ஏதாச்சும் வேற ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அந்த கடைசி நேரத்தில் கரெக்டாக போய் அந்த ஆசீர்வாத ஜெபம் சொல்லக்கூடிய நேரத்தில் போய் விழுந்துறீங்களே, என்ன காரணம்? கர்த்தராகிய தேவன் என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து உட்கார்ந்தாலும் அந்த கடைசியில் அதே ஆசீர்வாதம் தான், கடைசியில் போனாலும் அதே கடைசி ஆசீர்வாதம் தான். அதனால கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் ஆரம்பத்திலிருந்து எதுக்கு போய் உட்கார்ந்து அவர் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி ஆசீர்வாதம் வரக்கூடிய நேரத்தில் உள்ள போய் விழுந்துட்டோம்னா ஆண்டவராகிய தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்குமா? ஐயோ, கடைசி நேரத்தில் வந்துட்டானே, இவன் கடைசி மணிக்கார, அதாவது கடைசி மணியிலே ஊழியமாகக்கூடிய ஊழியக்காரன், அதனால அவனுடைய பங்கை கொடுத்துருவோம்னு சொல்லி கர்த்தர் கொடுத்துருவாரு சொல்லுகிறதுக்காக மற்ற முதல் மணி நேரத்துல நான் போக மாட்டேங்க, கடைசியில் அந்த தேவனுடைய ஊழியக்கார செய்தியை முடித்து நாம் யாவரும் ஜெபிப்போம்னு அவனை உள்ள போய் விழுந்துருவேன். அந்த ஜெபத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நான் பெறாமல் இருந்ததே இல்லை என்கிறதை பற்றி பேசினார். குறுக்கு வழியான அர்ப்பணிப்பு கர்த்தருக்கு உகந்தது அல்ல பிரியமானவனே. குறுக்கு வழியான காரியங்கள், சம்பாத்தியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதில்லை. ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால், எதை இழந்தாலும் இயேசுவை இழக்காது இருக்கக்கூடிய ஒரு தன்மைதான் ஜீவ பலியாக ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகளின்படி நீ யாராய் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை பழுதற்ற பலியாக ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே ஆண்டவராக தேவன் தேசத்திலே வந்திருக்கும் இந்த பெரிய பிரச்சனைகளை நின்று ஆண்டவராக தேவன் உலகத்தை ரட்சிப்பார். உன் நிமித்தமாக உன்னை நீ பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தமாக தேவன் இந்த உலகத்திற்கு பெரிய மகிமையை விளங்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் இணைந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள துவங்கினோம். நீர் சொன்னீர், ஆண்டவருக்கு உகந்த பலியான ஒரு வாழ்க்கை என்றால் என்ன என்கிறதை பற்றி. நம்முடைய விருப்பு வெறுப்புகள் மறுக்கப்பட்டு, நமக்கு உண்டான எல்லா காரியங்களும் தொலைத்து ஒழிக்கப்பட்டு, ஆண்டவராகிய தேவனையே முதன்மையாக கொள்ளக்கூடிய மனுஷனைத்தான் நீர் உமக்கு உகந்த பலியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசினேன். இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் அரைகுறையாக எங்கள் வாழ்க்கையை பலியாக ஒப்புக் கொடுத்தது உண்டு.
சில நேரம் உலகத்திற்கும் சில நேரம் கர்த்தருக்கும் ஊழியம் பார்க்கும்படி எங்களையே நாங்கள் ஏமாற்றி பலியாக நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி, ஏன் ஆண்டவரே இன்னும் இந்த வாதைகள் எங்கள் தேசத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் உம்மை நோக்கி ஜெபித்தது உண்டு. கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு எங்களுக்கு சொன்னி, நீ உன்னை முதல் காரியம் முழுமையுமாய் ஒப்புக்கொடு. இந்த ஒப்பு கொடுக்கக்கூடிய தன்மை எப்படிப்பட்டது என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசினேன். எல்லா விதமான காரியங்களும் மறுக்கப்படும்படியாக, எல்லா விதமான காரியங்களும் தொலைக்கப்படும்படியாக, ஆண்டவராகி உம்மை மட்டும் எங்கள் வாழ்க்கையிலே முதன்மையாய் கொள்ளும்படியாக, எங்கள் நினைவுகள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் ஓட்டங்கள் எல்லாம் உம்மை பற்றி மட்டும் காணப்படும்படியாக இருக்கிறதை பழுதற்ற ஜீவ பலி என்கிறதை பற்றி பேசினேன். பழுதற்ற ஜீவ பலியாக இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளின் படியே நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு காரியத்தினுடைய அடிப்படையிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளின் படியே தங்கள் வாழ்க்கையை முழுவதும் ஒப்புக் கொடுத்து கர்த்தராகிய தேவனை மட்டும் தங்கள் வாழ்க்கையிலே முதன்மையாக கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளின் படியே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் நாங்கள் எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்காததுதான் என்கிறதை இந்த நாளில் எங்களுக்கு உணர்த்துவித்தபடியினால் உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்களிலே நிலைத்து நிற்க ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கென்று உங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாய் தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் நிமித்தமாக தீர்க்கப்படுகிறதை கண்கூடாக உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். நாம் நம்மையும் நம்முடைய காரியங்களையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் வாக்கு பண்ணியிருக்கக்கூடிய சகல விதமான நன்மைகளை தேச அரங்கிலே தருவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.